அது கண்டிப்பா ஏற்றுக்கொள்ள முடியாது. பிரதானத்துவம் இந்த கூட்டத்துக்கு கூட்டப்பட்டது. ஏன் இவ்வளவு பெரிய ஒரு கன்ஃபியூஷன்? நான் ரொம்ப சிம்பிளான ஒரு கொஸ்டின். அவருக்கு வேற எந்த விதமான ரைட்ஸும் கிடையாது. நேர்பட பேசு நிகழ்ச்சிக்கு உங்கள் அனைவரையும் அன்போடு வரவேற்கின்றேன். இன்றைய நிகழ்ச்சியில் நாம் பாதிக்க இருக்கக்கூடிய தலைப்பு என்பது தாவேகா உத்தேச வேட்பாளர் பட்டியலை கசிய விட்டிருக்கிறது. விஜய் எங்க இருப்பார், சென்னையை பிரதானமாக மைய வச்சு ஸ்டார் கேண்டிடேட்லாம் நிற்கிற மாதிரியான ஒரு உத்தேச பட்டியல் வெளியாகி இருக்கிறது. இன்னொரு புறம் ரஜினி விவகாரத்தில் ஆதவ் அர்ஜுனாவை விமர்சித்து பாஜக அதிமுக அறிக்கை வெளியிட்டிருக்கிறார்கள். இதுவும் நம்ம முக்கியமாக கவனிக்க வேண்டிய புள்ளியாக இருக்கிறது. இழுபறியில் அதிமுக பாஜக தாவேகா கூட்டணி இருப்பதாகவும் சொல்லப்படுகிறது. இதை தாண்டி வேலுமணி வழியாக நகர்த்தப்படக்கூடிய கூட்டணிக்கான காய்கள் அதுவும் பேசப்படுகிறது. இந்த புள்ளிகள் எல்லாம் நம்ம கனெக்ட் பண்ணி தான் நம்ம தலைப்பை கட்டமைச்சிருக்கிறோம். பாஜக அதிமுக தாவேகா அடுத்தது என்ன, இதுதான் தலைப்பு. நான் விருந்தினர்களை உங்களுக்கு அறிமுகம் செய்து விடுகிறேன். முன்னாள் எம்பி திரு கேசி பழனிசாமி அவர்கள், வணக்கம் கேசிபி. பத்திரிகையாளர் திரு பிரியன் அவர்கள், வணக்கம் பிரியன். பத்திரிகையாளர் ஷியாம் அவர்களும் இணைந்திருக்கிறார், வணக்கம் ஷியாம். சுவாமிநாதன் அவர்களும் இணைந்திருக்கிறார், வணக்கம் சுவாமிநாதன். திரு ஷியாம், உங்களிடமிருந்தே தொடங்குறேன். நிறைய புள்ளிகளை இணைச்சு நான் சொல்லியிருக்கிறேன். எப்படி இந்த போக்குகளை எல்லாம் எப்படி பார்க்குறீங்க? அடுத்தது என்ன? பொதுவாக கூட்டணிகளில் 4 ரகம் உண்டு. போராட்டம், ஆர்ப்பாட்டம் இதெல்லாம் ஒன்றாக பங்கெடுத்து ஒரு இயற்கையான கூட்டணி. அது ஆல்மோஸ்ட் இப்போ திமுக கூட்டணியில் கொஞ்சம் பார்க்குறேன். மற்றபடி வானவில் கூட்டணி ஒரு பொது எதிரியை வீழ்த்துவதற்கு பல கட்சிகள் ஒரே பதாகையின் கீழே ஒன்றாக திரள்வது. 3வது கூட்டணி கதம்ப கூட்டணி தான், ராக்டாக் அலையன்ஸ்னு சொல்லுவாங்க. கடைசி நேரத்தில் கூட்டணி சேர்வது பெரும்பாலும் அது தோல்விதான். 4வது கூட்டணி உங்க எல்லாருக்கும் தெரிந்த பி டீம்ங்கிறது அது ஒரு முக்கோடு கூட்டணி, வெயில் அலையன்ஸ். இதை தாண்டிய கூட்டணி வகைகள் கிடையாது. அப்போ விஜய் அவர்கள் கூட்டணி வைப்பாரா வைக்கவில்லையா இதெல்லாம் பேச்சுவார்த்தையாகவும் குழப்பமாகவும் இருந்த போது நீங்க குறிப்பிட்ட அந்த உத்தேச வேட்பாளர் பட்டியல் செலக்டிவ் லீக்கேஜ் முழு பட்டியல் வெளியில வரல. இன்னார் இந்த தொகுதியில் நிற்பார்கள். ஒரு அட்வான்டேஜ் இருக்கு, கட்சிக்காரங்க தயாரா இருப்பாங்க. டிஸ்அட்வான்டேஜ் இருக்கு, எதிர்கட்சியும் தயாரா இருக்கும். இப்போ சென்னையில பெரம்பூர்ல உதாரணமா பெரம்பூர் விஜய்னு இன்னைக்கு வருது. ஆமா, அவங்க நிறைய ஏற்பாடெல்லாம் பண்ணிட்டு இருக்கிற அந்த வீடியோஸ் எல்லாம் வெளியில வருது. அவருக்கான அலுவலகம் இதெல்லாம் ஏற்பாடு பண்ணிட்டு இருக்காங்கன்னு. இப்போ பெரம்பூர் திமுக வெற்றி பெற்ற தொகுதி. இன்னும் சொல்ல போனால் அந்த காலத்துல செங்கை சிவம் போட்டியாளராக இருந்த தொகுதிங்க. இன்றைய மேயர் பிரியா அவர்களோட கிராண்ட்ஃபாதர் அவர் இருந்த தொகுதி. ஒரு காலகட்டத்தில் அவருக்கான ஒரு சிண்டிகேட் மெம்பர் பதவி சின்னாரெட்டியால கொடுக்கும்போது ஒரு பாராட்டு விழா, அதுக்கு நாங்க போயிருந்தப்ப ஏற்பாடு செய்தது இன்றைய உயர்கல்வித்துறை அமைச்சர் கோவில் செழியர், அப்ப சட்டக்கல்லூரி மாணவர். அப்போ பெரம்பூர் தொகுதியை உள்ளும் புறவுமாக நான் பார்த்திருக்கிறேன். ரொம்ப சந்து பொந்தாக இருக்கக்கூடிய ஒரு தொகுதிங்க. பெரிய அளவுக்கு மோட்டார் சைக்கிள் தான் நம்ம பிரச்சாரமே பண்ண முடியும். கிட்டத்தட்ட இப்பவும் அப்படிதான் இருக்கு. அப்ப பெரம்பூர் தொகுதியில விஜய் ஜெயிக்க முடியுமா என்றால் விஜய்க்கான கணக்கு என்னவா இருக்கும்னா, ரொம்ப நடுத்தரத்துக்கும் கீழே இருக்கிற மக்கள் அவங்க ஒரு ஸ்டார் அட்ராக்ஷன்ல இருப்பாங்க. எனக்கு அதுக்கு முன்பாகவே ஒரு கேள்வி இருக்கு. செலக்டிவ் லீக் ரொம்ப தீர்மானிச்சு தான் இந்த உத்தேச பட்டியலை வெளியிடுறாங்க. இப்போ வேட்பாளர் பட்டியல் வெளியிடுறது, தொகுதிகள் வெளியிடுறது, இதுக்கு முன்பு நமக்கு ஒரு முன்னுதாரணம் இருக்கு. ஜெயலலிதா அவர்கள் அலைன்ஸ் கன்ஃபார்ம் ஆகிறதுக்கு முன்னாடியே வெளியிட்டு எல்லாரும் அலறி அடிச்சு போய் பார்த்த காட்சிகளை பார்த்தோம். இப்போ தாவேகா அதிமுக பாஜக அணியில் வருமா வராதான்றதுலேயே நமக்கு ஒரு குழப்பம் இருக்கு. இன்னும் அது ஒரு முடிந்த முடிவாக இல்லை. இதுல எதுக்காக இந்த உத்தேச பட்டியலை வெளியிடுறாங்க? இதன் மூலம் என்ன சொல்ல வராங்க? ஜெயலலிதா அந்த உத்தேச பட்டியல் வெளியிட்டதுக்கு பிறகு அவங்க கூட்டணியே போகல. 2011 அது நீங்க சொல்றது 160 தொகுதிக்கு டக்குனு அறிவிச்சாங்க. அப்புறம் 14 அவங்க கூட்டணியே வேணான்னு முடிவு பண்ணிட்டாங்க குழப்பங்கள் காரணமாக. இப்ப விஜய் கூட்டணி போவார் என்கிற பேச்சு அடிபட்டதை தவிர இந்த பட்டியலை வெளியிடுவதன் மூலமாக கூட்டணி இல்லை என்று அவர் கூறுவதாகத்தான் நான் பொருள் கொள்கிறேன். அது போக உங்க தலைப்புல இருக்கிற அந்த ரஜினிகாந்த் மீதான விமர்சனத்துக்கு அது கிட்டத்தட்ட ஒரு 5 நாள் ஆச்சுங்க. அது வெளியில 5 நாள் தூக்கிட்டு இருந்தாங்க எல்லாருமே. இன்னும் சொல்ல போனால் பிஜேபியில எல்முருகன் மாதிரியானவர்கள், நயினார் நாகேந்திரன், எடப்பாடி பழனிசாமி அவர்கள், திமுக தரப்பு எல்லாருமே 5 நாள் சும்மாதான் இருந்தாங்க. 5வது நாள் 3வது நாள்ல ஆரம்பிச்சு இப்ப கூர்மைப்படுத்தி விஜய் கூட்டணிக்கு வரல என்பதற்கு பிறகுதானே அது கூர்மைப்பட்டிருக்கு. அப்படிதான் புரிஞ்சுக்க முடியும். திரு பழனிசாமி அவர்களோ நயினார் நாகேந்திரனோ ரியாக்ட் பண்றாங்கன்னா இவர் வரமாட்டாரு, இனிமே நம்ம அடிச்சு விளையாடுவோன்ற இடத்துக்கு வந்துட்டாங்களா? வரமாட்டாரு. அப்போ இயல்பாக அந்த ஒரு வாக்கு வங்கி அவருக்கு இருப்பதாக சொல்லப்படுகிறது, பிலிம் ஃபேன் வாக்கு வங்கி. அப்போ அவருக்கு எதிரான வாக்கு வங்கி அதே
சினிமா ரசிகர்கள் மத்தியில் இருக்கிற வாக்கு வங்கியை உடைப்பதற்கு எது வசதி. அப்ப ஆதவ் சொன்னதை எடுத்து பெரிய அளவுக்கு அது பிளே ஆகுது. பட் ரஜினி அரசியலுக்கு வருவேன்னு சொன்ன போது எல்லா கட்சிகளும் விமர்சனம் செய்ததுதான். அதை புத்த புதிதாக இன்னைக்கு சொல்றாரு சொல்ல முடியாது. அவர் வைத்த குற்றச்சாட்டு, அதாவது திமுக மிரட்டலுக்கு ரஜினிகாந்த் பணிந்து விட்டாருங்கிற அந்த குற்றச்சாட்டு. மறைமுகமா இன்னொரு பொருள் இருக்கு, பாஜக மிரட்டலுக்கு விஜய் பணிய மாட்டாருங்கிற பொருள் இருக்குல்ல, அதுல அப்படியே நம்ம பார்க்கலாம். அததான் அவர் சொல்ல வராரா? அதுக்காக தான் அதை சொல்லியிருக்காரா? அப்படிதான் நான் நினைக்கிறேன். ஏன்னா அதற்கு பிறகு கூட்டணி பேச்சுவார்த்தையெல்லாம் அடிபட்டாலும் அது இன்னைக்கு இல்லைன்னு ஆயிடுச்சுங்க. காலையில கூட தினமலர் பத்திரிகையில பெரிய செய்தி எல்லாம் போட்டிருந்தாங்க. ஷியாம், இதுல இன்னும் ஒரு இதுக்கு மட்டும் நீங்க ஒரு விளக்கம் கொடுங்க. இப்ப திரு வேலுமணி அவர்களோட பெயரும் அடிபடுது. அவர் மூலமாகவும் ஒரு பேக்டோர் டிஸ்கஷன் போகுது, அதை பற்றி பேச்சுவார்த்தை எல்லாம் இருக்குன்றாங்களே, அது எப்படி? அந்த செய்தி ஏதாவது உங்களுக்கு கிடைச்சதா? எப்படி பாக்குறது? கடைசி நேரத்துல முடிவாகிற கூட்டணி எப்போதுமே ஒர்க் அவுட் ஆகாது. அதனாலதான் நான் அதை கதம்ப கூட்டணி, ராக்டாக் அலையன்ஸ் சொன்னேன். அது மூன்றாவது ரகம். பல உதாரணங்கள் நம்ம சொல்ல முடியும். குறைந்தபட்சம் தேர்தல் தேதி அறிவிப்பானைக்கு முன்பாவது ஒரு கூட்டணி உறுதி செய்யப்பட்டிருக்கணும். இப்ப அறிவிப்பானை வந்துருச்சு, உத்தேச வேட்பாளர் பட்டியல் லீக் ஆகுது. திமுக கூட்டணியில இன்னமும் தொகுதி பங்கீடு முடியல, அவ்வளவுதான். மற்றபடி அந்த கட்சிகள் போவதுக்கு வேற வழி இல்ல. ஏதோ 5 கேட்டா 6 கொடுக்கலாம், 6 கேட்டா 7 கொடுக்கலாம், அவ்வளவுதான். நம்பர் தான். பட் அதிமுக கூட்டணியில விஜய்க்கான நம்பரை டிசைட் பண்றது ரொம்ப கஷ்டம் இல்லையா? 50ஓ 60ஓ எப்படி அவங்க கொடுக்க முடியும்? எங்க இடம் இருக்கு? பிஜேபிக்கு 27 இன்னைக்கு செய்தி பார்த்தோம் இல்லையா? 27ங்கிறது ஒரு 30 கூட முடியலாம், நான் இல்லைன்னு சொல்லல. ஆனா 30 ஒரு 18 பாமகன்னு வச்சா கிட்டத்தட்ட 50 தொகுதி அதுலயே மடங்கிருத. அப்போ அதிமுக 160ல நின்னுச்சு அப்படின்னா 210 ஆச்சு. இல்ல, இன்னொரு கணக்கும் கசிய விடப்பட்ட தகவல் இருக்கு. அதிமுக 150 அப்படின்னு வச்சு தாவேகாவையும் இன்க்ளூட் பண்ணி ஒரு கணக்கு உங்க பார்வைக்கும் வந்திருக்கும். பார்த்தங்க. ஆனா அப்பவுமே அது விஜய்க்கு பத்தாது. எப்படின்னா விஜய் ஒரு புதிய கட்சி, பெர்சன்டேஜ் அவருக்கு வேணும். பெர்சன்டேஜ்னா குறைந்தபட்சம் ஒரு 10%, 12%, 15%, இல்ல அவங்களே சொல்ற மாதிரி 20%, ஏதோ ஒண்ணு காட்டணும் இல்லையா? 234 தொகுதியில கேண்டிடேட் போட்டா அது கொஞ்சம் எளிதாக இருக்கும். 50 தொகுதியில கேண்டிடேட் போட்டா அது எளிதாகவே இருக்காது. ஏன்னா 50 தொகுதியில 20, 25 தொகுதி வெற்றி பெறுவதா வைத்தால் கூட அந்த சதவீத கணக்கு ஒர்க் அவுட் ஆகாமலே போயிடும். அது ஒரு சிக்கல். அப்ப கிட்டத்தட்ட இந்த உத்தேச பட்டியல் ஆதவ் அர்ஜுனா அவர்களுக்கு எதிர்வினையாக வந்த அதிமுக பாஜகவிலிருந்து வந்த அறிக்கை, அதுவும் குறிப்பா 2 லீடர்ஸுமே ரியாக்ட் பண்ணியிருக்காங்கன்னா கூட்டணி இல்லைன்ற இடம், 4 முனை போட்டின்றத நீங்க உறுதிப்படுத்துற மாதிரி காட்சிகள் இருக்குன்றீங்க. நம்ம பேசலாம். ஷியாம், கேசிபி, நீங்க எப்படி பாக்க என்ன நடந்துட்டு இருக்கு? விஜய் இந்த என்டிஏ கூட்டணியில் இணைவதற்கு அதிக சாத்தியக்கூறுகள் இருக்கு. அப்படியா? எப்படின்னா, விஜய் பொறுத்த வரைக்கும் கொள்கை எதிரின்னு அவர் பாஜகவை சொல்லிட்டாரு. அதனால இனிமேல் போய் சேர முடியாது என்பதுதான் அது வாஸ்தவம். அது நாடாளுமன்ற தேர்தலுக்காக இருக்கலாம், நடப்பது சட்டமன்ற தேர்தல். அரசியல் எதிரியான திமுகவை முழுமையாக வீழ்த்துவதற்கு அடுத்து அவருக்கு ஒரு சர்வைவல் இருக்கு. கட்சி முதல்ல பலமா இயங்கணும் தேர்தலுக்கு பிறகும். அப்படி கட்சி பலமாக இயங்குகிற பொழுது ஒரு கணிசமான வாக்கு சதவீதத்தை மட்டுமே பெறுவது என்பது பத்தாது. குறிப்பிட்ட அளவு. ஏன் இப்ப நாம் தமிழர் சர்வே பண்ற மாதிரி எல்லாம் பண்ண முடியாதா? இப்ப இவரு சீமான் பண்றாரு. சீமானோடு ஆரம்ப காலத்துல பயணித்தவர்களை எல்லாம் எடுத்து பாருங்க. ராஜீவ்காந்தி அவரோட இருந்தாரு, கல்யாண சுந்தரம் அவரோட இருந்தாரு. அது உருவாக்குனதுல பல பேர் இன்னைக்கு அவரோட கட்சி உயிர்ப்பா இருக்கு. அடுத்து கட்சி உயிர்ப்பா இருக்குல்ல? இல்ல, கட்சி உயிர்ப்பா இருக்குது. சீமான் அளவுக்கு களத்துல இறங்கி தெருவுக்கு தெருவு நின்று போராட முடியுமா விஜயால? அதுல சில பிராக்டிக்கலான அவருக்கு சிரமங்கள் இருக்குது. இப்ப கட்சியை உயிர்ப்போடு மேற்கொண்டு நடத்துவதற்கு ஒரு கணிசமான சட்டமன்ற உறுப்பினர்களை பெற்றாக வேண்டும். அந்த ஒரு நிர்பந்தம் இருக்கு. முதல்ல கட்சி இருக்கணும்ல, அப்புறம் தானே கொள்கை எதிரி, அரசியல் எதிரி, இது எல்லாமே. அது அடுத்து களத்துல பாத்தீங்கன்னா திமுக ஒரு பக்கம் அசுர பலத்தோட, பாஜக மத்திய அரசாங்க பலத்தோட, அதிமுக கடுமையான தொண்டர் பலத்தோட அந்த தேர்தல்களை அணுகுகிற பொழுது என்னதான் விஜய் என்கிற பிம்பம் இருந்தாலும் கூட களத்துல பூத் லெவல்ல அவர்களால் ஈடு கொடுத்து நிற்க முடியாது. நீங்க சொல்றது தாவேகாவுக்கு இருக்கிற சவால்களை சொல்றீங்க.
ஆனா உண்மையில இந்த பேச்சுவார்த்தை எல்லாம் போயிட்டு இருக்கா? நம்பர்ஸ் எல்லாம் பேசப்படுது. அதாவது இப்ப அவர்களே என்ன சொல்றாங்க, விஜய் தரப்புல இருந்து சொல்றதே அதிமுகவோட நாங்க கூட்டணியே வைக்க முடியாதுங்க அப்படின்னு அவங்க இதுவரைக்கும் சொல்லல. முதலமைச்சர் வேட்பாளர் அப்ப அதுதான் பிரச்சனை. அப்ப அதுதான் வந்து பிரச்சனை அவர்களுக்கு. அப்ப ஆனா அதிமுக நிலைப்பாட்டில் இருந்து நிச்சயமா எந்த காலகட்டத்திலையும் ஒரு 150 சீட்டுகளுக்கு குறைவாக களத்தை சந்திப்பதற்கு தயாராக இருக்க மாட்டாங்க. ஒன்று. விஜய்க்கு அதிகபட்ச கன்சிடரேஷன் அப்படின்னு எடுத்தா கூட ஒரு 45 இடங்களுக்கு வந்து அவங்க பண்ணலாம். அப்படி பண்ற பொழுது மீதி இருக்கிற 39ல பாஜக மற்றவர்கள் எல்லோருமே வந்து பண்ணலாம். ஆனா அதுல விஜய்க்கு என்ன அட்வான்டேஜ்னா, குறைந்தபட்சம் நீங்க வந்து இந்த துணை முதலமைச்சர் அதெல்லாம் விட்டுருங்க, விஜயகாந்த் அவர்களை போல ஒரு எதிர்க்கட்சி தலைவராக அவர் உருவெடுப்பதற்கு அதிக வாய்ப்புகள் இருக்கு. ஏன்னா இந்த கூட்டணி இதுக்கு அவர் கன்வின்ஸ் ஆவார்ன்ற ஒரு கேள்விதான் இப்ப நான் கேட்கறது. கேசிபி இப்ப இதெல்லாம் நீங்க வந்தா பலன்னு உதயகுமார் அவர்கள் இருந்து செல்லூர் ராஜ் அவர்கள் இருந்து இல்லைன்னா அவங்கள திமுக விட மாட்டாங்க, அது வேற. இப்ப நடக்கிற விஷயத்துல இப்ப ஷியாம் அவர்கள் சொன்னாங்கல்ல, அப்புறம் ஏன் அப்ப உத்தேச பட்டியலை வெளியிடுறாங்க? இன்னும் கூட்டணியே உறுதியாகல, உத்தேச பட்டியல். இன்னொரு புறம் பழனிசாமி அவர்கள் வாண்டடா வந்து ஆதவ அர்ஜுனாவை விமர்சிக்கிற ஒரு தன்மையும் பார்க்கறேன்ல. அப்ப இதெல்லாம் என்ன நடக்குது சொல்றேன். இப்ப அந்த உத்தேச பட்டியல் வந்து நீங்க ஜெயலலிதா அம்மா காலத்துல சொன்னீங்க, எத்தனை தொகுதிக்கு உத்தேச பட்டியலை விட்டாங்க? அவங்க நிக்கிற அந்த 160 போய் இப்ப விஜய் விட்டது சொல்றேன். சென்னை ஸ்டார் கேண்டிடேட்டுக்கு ஏன் தமிழ்நாடு முழுக்க விடல? ஏன் சென்னை மண்டலம் முழுக்க விடல? அப்ப சென்னையில அவங்க எதிர்பார்க்கிறது 6 சீட்டு தான். இதை எங்களுக்கு கொடுத்து அவ்வளவுதான். அது யாராவது ஜோசிகாரன் குறிச்சு கொடுத்திருப்பான். நல்ல நாளுங்க, நாளைக்கு விட்டீங்கன்னா அமாவாசை, இவர் வந்து நல்ல நாள் பார்க்கிறாருன்னு சொல்லுவாங்க, இன்னைக்கே விட்டுருங்கன்னு குறிச்சு கொடுத்திருப்போம். அவ்வளவுதானே ஒழிய ஏன் அந்த 6 அப்ப சென்னையில அவங்க வந்து 6 சீட்டு தான் எதிர்பார்க்கிறாங்க. சரி, அடுத்து இந்த ஆதவ அர்ஜுனா விமர்சனத்தை பொறுத்த வரைக்கும் விஜய் வந்தால் அதிமுகவினுடைய அந்த எதிர்பார்ப்புகளுக்கு ஏற்ப வந்தால் ஏற்றுக்கொள்ளுகிற மனநிலையில் இருக்கிறாங்க. ஆனா அதுக்காக ரஜினிகாந்த் அவர்களை காயப்படுத்துவதையோ அவர்களை எதிர்த்து அரசியல் செய்கிற ஒரு சூழ்நிலையையோ பாஜகவும் அதிமுகவும் சந்திக்க விரும்பல. இப்படி விஜயை விட ரஜினிகாந்த் ஒரு பிம்பம், எங்களுக்கு விஜயை விட ரஜினி முக்கியம் அப்படி இல்ல. விஜய்க்காக ரஜினியை பகைத்துக் கொள்ள நாங்கள் தயாராக இல்லை. அதுதான் சார் இல்ல. அந்த இடம் தான் ஷியாம் அவர்கள் சொன்ன நுணுக்கமான பாயிண்ட பாருங்க. கூட்டணிக்கு வரப்போறது இல்ல அப்படின்னு தெரிந்து கொண்ட பிறகு விமர்சிக்கிறாங்களா, இல்ல நாங்க உங்களோட பேசவும் செய்வோம், ஆனா உங்களை விட எங்களுக்கு ரஜினி தான் முக்கியம்னா இதுல என்ன ஸ்ட்ராட்டஜி இருக்கு? அது இன்னொரு திருத்தம். உங்களுக்காக ரஜினியை பகைச்சிக்கிறதுக்கெல்லாம் நாங்க தயாரா இல்ல. ஏன்னா அதிமுக பொதுக்குழுவிலேயே எடப்பாடி பழனிசாமி அவர்களை பாராட்டி ரஜினிகாந்த் வந்து வீடியோ கால்ல பேசியிருக்காரு ஏதோ ஒரு நிகழ்ச்சி. நீங்க பேசுறதுல கேசிபி அதிமுகவும் பாஜகவும் டேக் இட் ஆர் லீவ் இட்ன்ற இடத்துல தான் விஜய் டீல் பண்றாங்களா? நிச்சயமா. அதாவது ரஜினிகாந்த் இத இப்ப இந்த ஒரு இடத்துல தான் விஜய்க்கு ஏன் அதிமுக கூட்டணி தேவைங்கிறதே வருது. இப்ப நீங்க ரஜினிகாந்த் விஷயம் இருக்கு. இது எம்ஜிஆர் இருந்தா என்ன தெரியுமா பண்ணிருப்பாரு? நேரா ரஜினிகாந்துக்கு போன் பண்ணி அவரை நாங்க வந்து ஆதவ அர்ஜுனாவை நான் லெஃப்ட் அண்ட் ரைட் விட்டுட்டேங்க, சாரி நீங்க எது மனசுல வச்சுக்காதீங்க, அவர் பேசுனது தப்புன்னு எம்ஜிஆர் போன் பண்ணி ரஜினிகாந்த் கிட்ட பேசியிருப்பார். ஆனா ஒன்று உங்கள் நினைவூட்டல், ஜெயலலிதா அம்மாவா இருந்தா என்ன தெரியுமா? அது அப்படி விஜய் பண்ண முடியாததுக்கு காரணம், விஜய் விக்கிரவாண்டியில பேசினார்ல, நான் ஒண்ணு இப்ப வரேன் அப்ப வரேன்னு சொல்லிட்டு எல்லாம் வராம இருக்க போறது இல்ல, நான் ஒண்ணு ரிட்டையர்மெண்ட் ஆயிட்ட பிறகெல்லாம் வரலன்னு ஒண்ணு பேசினார்ல, அது யார மனசுல வச்சு பேசினார் விஜய்? அது ரஜினிகாந்த் அவர்களே மனசுல வச்சு பேசி இருக்கலாம். ஆனா அதுக்காக நீங்க ஒரு ஸ்டேச்சர் இருக்குல்ல, இப்ப விஜயும் ஒரு திரைத்துறையில இருந்து வர்றவரு, எனக்கு முன்னால வந்த ரஜினிகாந்த் அவர்கள் வர்றேனாரு, வரல, அது போல நீங்க என்ன எடுத்துக்காதீங்க, நான் உறுதியா வருவேங்கிறது சொல்லலாம். ஆனா ஆதவ அர்ஜுனா பேசினது வந்து திமுக மிரட்டி ரஜினிகாந்தை பணிய வைத்து விட்டார்கள், விஜய் அது போக பணிய மாட்டார்னா அது ரஜினிகாந்த் அவர்களை நேரடியாக ஒரு அவமானப்படுத்துகிற ஒரு. ரஜினிக்காக பாஜக குரல் கொடுப்பதை புரிஞ்சுக்க முடியுது. அதிமுகவும் கொடுக்குதுன்னா நீங்க விஜய்க்கு ஒரு மெசேஜ் சொல்றீங்க, அதானே அது அதனோட அர்த்தம்? விஜய்க்காக ரஜினிகாந்தை பகைச்சிக்கிறதுக்கு அதிமுக தயாராக, விஜய் கூட்டணிக்கு வந்தா அதனால இப்படி ஒரு ஸ்டாண்ட் எடுத்துட்டாங்க, அதனால விஜய் வந்தா நாளைக்கு வேணான்னு சொல்லிடுவாங்கன்னு கிடையாது. நீங்க வாங்க,
ஆனா அதுக்காக நீங்க செய்யற எல்லாவற்றையும் நாங்கள் ஏற்றுக்கொள்ள மாட்டோம். Right. யூ ஹேவ் யுவர் ஓன் லிமிடேஷன்ஸ். ஆனா இந்த கூட்டணிக்கான அப்ப இதெல்லாம் தான் இப்ப ஆதவர்ஜுனா பேசுனது. யாராக இருந்தாலும் தேர்தல் இன்னொரு 30 நாட்களுக்குள்ள வச்சுக்கிட்டு ரஜினிகாந்த் போன்ற ஒரு மிகப்பெரிய ஒரு ரசிகர் பலம் மக்கள் செல்வாக்குடைய ஒருவரை சரி பகைத்துக் கொள்வதற்கு விரும்ப மாட்டாங்க யாரா இருந்தாலும். இது எல்லாமே களத்துல இவர்களுக்கு அனுபவம் இல்லை, அரசியல் முதிர்ச்சி இல்லை, தனித்து நின்று இவர்களால் அந்த களத்தை சந்திக்க முடியாது. இவர்கள் பாயிண்ட் என்னன்னா சார், நீங்க அவங்கள பலவீனமா சொல்றீங்க, ஆனா இந்த பேச்சுவார்த்தையை இனிஷியேட் பண்ணது பாஜகவா தாவேகாவா? இது யாரா வேணாலும் இருக்கலாம். இவர்களுக்கு ஒரு ஒப்புதலே இல்லைன்னு வச்சுக்கோங்களேன். சரி, இவர்களுக்கு ஒரு ஒப்புதலே இல்லைன்னு வச்சுக்கோங்களேன். எப்படி இந்த பேச்சுவார்த்தை வளர்ந்திருக்கும்? ஏன் டெல்லி போற வரைக்கும், டெல்லியில முடிச்சிட்டு வர வரைக்கும் கூட்டணி இல்லைங்கன்னு சொல்லவே இல்லையே. இப்பவும் கூட ஏன் இப்படி சொல்றாங்கன்னா, எங்களை யாரும் மிரட்டி பணிய வைக்க முடியாது என்பதற்காக இப்ப இல்லைன்னு ஒரு 2-3 நாள் ஓடும், அப்புறம் ஒரு 4 நாள் கழிச்சு இருக்குதுன்னு மாறும். கிட்டத்தட்ட ஒரு நம்பிக்கையை வெளிப்படுத்துறார். கிட்டத்தட்ட 45லேருந்து 50 சீட்டு அளவுக்கு யோசனை இருக்குன்றது. இன்னொரு தொனியும் பார்க்க முடியுது. இதற்கு முன்பு விஜய கரூர் சம்பவத்தில் கேள்வி கேட்ட போது தவிர்த்தாங்க. இன்னும் சொல்லணும்னா கரூர் சம்பவத்தில் விஜய்க்காக இவர்கள் குரல் கொடுத்து பேசினது, டிபேட்டுக்கெல்லாம் வந்த தன்மை. இன்னைக்கு ரஜினிக்கு ஆதரவாலாம் நாங்கள் பேசுவோம் அப்படின்னா விஜயை டேக் இட் ஆர் லீவ் இட் அந்த இடத்துல வச்சு கையாளுறாங்களா, இல்லை ஷியாம் அவர்கள் சொன்ன மாதிரி அவர் வரமாட்டார், இனி நம்மளும் விமர்சித்து ஆகணுன்ற நிலைமையா என்ன போயிட்டு இருக்கு? நீங்க எப்படி புரிஞ்சுக்கிறீங்க? இல்லை, அதாவது கேசிபி சார் பேசுகிறது நம்மளால் புரிஞ்சிக்க முடியுது. அதிமுக வெற்றியை மையமாக கொண்டு அவருடைய பேச்சு அமைகிறது நம்ம பார்க்குறோம். அதிமுக ஜெயிக்கணுன்ற அது உண்மையான ஒரு அதிமுக தொண்டரோட மனநிலை. எப்படியாவது அதிமுக ஜெயிக்கணுன்ற நோக்கத்தில் சில விஷயங்களை கட்டமைக்கிறார். அண்டர்ஸ்டாண்ட் திஸ். ஒன்றும் நமக்கு பெரிய விஷயம் கிடையாது. பாயிண்ட் என்னன்னா அவர் சொன்னார், கொள்கை எதிரின்னு சொல்லிட்டு போக முடியுமா அப்படின்னு ஒரு விஷயத்த சொல்கிறாங்க அப்படின்னாங்க. அது மட்டும் விஷயம் இல்லை. இந்த ஆங்கிலத்தில் சொல்லுவாங்க, மச் வாட்டர் ஹேஸ் ஃப்ளோன் அண்டர் த பிரிட்ஜ்ன்ற மாதிரி விஜய் அரசியலுக்கு வந்தப்புறம் அதிமுக ஊழல் கூட்டணி, அடிமை கூட்டணி வச்சிருக்குலாம் சொல்லிட்டார். நாங்கள் சீரியஸாக விளையாடிருக்கோம், கிட்ட காமெடி பண்ணாதீங்கன்னு சொல்லிட்டாரு. அப்புறம் உங்களெல்லாம் மக்கள் டெலிட் பண்ணிட்டாங்கன்னு சொல்லிட்டாரு. இவ்வளவும் சொல்லிட்டார் அதிமுகவை பற்றி. அதனால் மச் வாட்டர் ஹேஸ் ஃப்ளோன், அதிமுக பற்றி நிறையா சொல்லியாச்சு. அதுக்கப்புறமும் கூட்டணி சேரலாமான்னா அது மாதிரி சேரத்துக்கான வாய்ப்புகள்லாம் இருக்குது அரசியல், நான் மறுக்கிறதுக்கு இல்லை. அது ஒரு பக்கம் இருக்குது. ரெண்டாவது, விஜய்க்கு சர்வைவல் அப்படின்றார். It is not the Vijay survival, it is ADMK survival, not Vijay. ADMK survival நான் முடிச்சிடுறேன். ADMK survival கேள்வி 11வது தோல்வி எடப்பாடியை ADMK தாங்காது. 11வது தோல்வி ADMK தாங்காது சார். விஜய்க்கு ஒரு தோல்வி இல்ல கேசிபி, it is ADMK survival. அவர் சொல்லுது விஜய்க்கு புதுசா வந்திருக்கு. ஆமா, அவர் 31-36 இருப்பாரு. காமிச்சிட்டு கூட சர்வே பண்ண 31-36 இருப்பாரு. எதுக்கு அவரு? அதனால தான் நாம் தமிழரை சொன்னேன். பிரியன் பேசி முடிச்சிடுறேன், நீங்க பதில் சொல்லுங்க. அவருக்கு சர்வைவல் கிடையாது. அவருக்கு ஏஜ் இருக்கு, அவருக்கு பாலிடிக்ஸ் பண்ணலாம். எடப்பாடிக்கு ஏஜ் கிடையாது. அடுத்த வாட்டி தோத்தா அவருக்கு அதோட அவரோட அரசியல் ஏடிஎம்கேல அவருடைய சாப்டர் க்ளோஸ் ஆகிடும். ஏற்கனவே வெளியில் அவரை பிசி பிடுங்கிறதுக்கு ஆள்லாம் ரெடியாக உட்காந்துருக்காங்க. 10 தோல்வியை பார்த்துட்டாங்க. அதனால் அவருக்கு தான் சர்வைவல். ஆனால் அவருக்கு சர்வைவல் இருக்கிறவர் அவர் என்ன நினைக்கிறார், இப்போது தான் எதிர்கட்சி தலைவராக வந்தால் போகிறோம்னு நினைக்கிறார். உண்மையிலேயே வெற்றி பெறணும்னு நினச்சா ஒரு இப்போ விஜய்க்கு ஒரு சீட்டு கேட்குற சீட்டை கொடுத்தோ இல்லை ஏதோ ஒரு அண்டர்ஸ்டாண்டிங்கில் ஒரு சேர்த்துக்கணும். இப்போ வர செய்திகள்லாம் என்ன சொல்லுதுன்னா, அவரை நான் சேர்த்துக்கிறதுக்கு ரெடியாக இல்லை, அவர் அதிகமான சீட் கேட்குறார், நாங்கள் குறைவான இடத்துல போட்டி போகணும். இது பாஜகவோட கேம் பிளானாக இருக்குது. பாஜகவோட கேம் பிளான் என்னென்னா, ஏடிஎம்கே போட்டி போகிற சீட்டோட நம்பர்ஸை குறைச்சிட்டு நாளைக்கு வின் பண்ணால் அது கூட்டணி கவர்மெண்ட்டாக மாத்திரம் தான் ஏடிஎம்கே பிளான். அதிமுக தனித்து ஆட்சி அமைக்கும்னு சொல்லிட்டு இருக்காருல எடப்பாடி, அதுக்கு வேட்டு வைக்கிற மாதிரியான விஷயத்தை தான் பாஜக பண்ணுறாங்க. ஸோ தட் அவரை தாவேகா வந்தால் அவங்களுக்கு அதிகமான சீட்டை கொடுத்து அதிமுக போட்டி போடுற இடங்களோட எண்ணிக்கையை குறைச்சி கூட்டணி கவர்மெண்ட்டுக்கு கொண்டு போகணும் அப்படின்ற பாயிண்ட்ல பாஜக டீல் பண்றாங்க. அதை புரிஞ்சுட்டு என்ன பண்றாரு எடப்பாடி, நான் அவரை சேர்க்கறதுக்கு ரெடியா இல்லை, இப்போது வேண்டாம், பேச்சுவார்த்தை நடக்கலன்னு ஏன் சொல்றாரு? பேச்சுவார்த்தை நடக்கலன்னு எத்தனை தடவை சொல்றாரு? ஒரு தடவை இல்ல, பல தடவை சொல்றாரு. அதனாலதான் நான் கேட்டேன், எதுக்காக வாண்டடா ஆதவ அர்ஜுனாவை இல்ல இல்ல, அதான் அது ஒரு பாயிண்ட். ரெண்டாவது தாவேகா செயலாளர்கள்லாம் கூட்டணிக்கு ஆதரிச்சாங்கன்னு ஒரு நியூஸை பிளான் பண்ணாங்க. இது எல்லாமே பிளான்டட் தான், எல்லாமே நியூஸ் எல்லாம் பிளான் பண்றது தான். நமக்கு தெரியாத, நம்ம ஜேர்னலிஸ்ட் பார்த்துட்டு தானே இருக்கோம், அதெல்லாம் எப்படி பிளான் பண்றாங்க நமக்கு தெரியும். ஸோ இதெல்லாம் பிளான் பண்ற செய்திகள் தான் அதெல்லாம். அப்படி ஆதரிச்சாங்கன்னு ஒரு உண்மையா இருந்தா அதுக்கு அடுத்தது நிர்மல்குமார் அந்த பதிவு போட வேண்டிய அவசியமே இல்லையே. அவங்க ரூட்டே வேற மாதிரி இருந்திருக்கும், வாய மூடி இருந்திருப்பாங்கல்ல, அந்த ரூட்டை போட வேண்டிய அவசியமே இல்லையே. அவர் என்ன போட்டாரு, யார் கூடயும் பேச்சுவார்த்தையை நடத்தலன்னு போட்டார்ல. அப்போ எனக்கு தெரிஞ்ச வரையும் தாவேக்கா என்ஜாய் பண்ணுறாங்க, இந்த விஷயத்தெல்லாம் ஜாலியாக என்ஜாய் பண்ணுறாங்க. 2 நேஷனல் பார்ட்டியும் நம்மக்கிட்ட கெஞ்சுதுப்பா,
நம்ம ஒரு அன்ட்ரஸ்டட் பார்ட்டி, நம்ம ப்ரூவ் பண்ணாத பார்ட்டி எங்கிட்ட வந்து முட்டி மோதறீங்களே கூட்டணிக்காக. தே ஆர் என்ஜாயிங் இட். எந்த விதமான நிரூபணமும் இல்லாமல், எந்த விதமான ஓட் பேக்ரவுண்டும் இல்லாமல், எந்த விதமான வெற்றியும் இல்லாமல், நான் வந்த உடனே என்ன 2 நேஷனல் பார்ட்டியும் காங்கிரஸ் வந்து கெஞ்சித்து, அது போய் திமுகவில் போச்சு, இப்போ பிஜேபி வந்து கெஞ்சிட்டு இருக்கு அப்படின்னு அதை என்ஜாய் பண்ணுற லெவலில் தான் தாவேக்கா இருக்கே தவிர, தாவேக்கா இப்போ இருக்கிற மனநிலை வந்து அது கூட்டணிக்கு போகிற மாதிரியான மனநிலையில் இல்லைன்றது தான் எனக்கு வந்த தகவல் ஆக்சுவலாக. கேசிபி இப்போ 2 மூத்த பத்திரிகையாளர்களோட ரீடிங் வந்து வாய்ப்பு இல்லை அப்படின்றது தான். அதாவது உங்க தொலைக்காட்சியிலேயே நேற்று நினைக்கிறேன் ஒரு சர்வேல விஜய் இல்லாமல் என்டிஏ கூட்டணி வந்து 40% பக்கமாக வாக்கு வங்கி போடுறீங்க சார். இப்போ சர்வேன்றத அடுத்து இல்ல சார், நான் கேட்குறேன், நீங்க களத்திலே இருந்தவர், நம்ம சர்வே எல்லாம் உண்டு தான், அதெல்லாம் பேப்பர்ல இருக்கும். உங்கள்கிட்ட பேப்பர்ல கொடுக்கறத வச்சு நீங்க அரசியல் காய்களை நகர்த்துவீங்களா? இல்ல என்ன அதையெல்லாம் விட்டுருங்க. ஸ்டாலின் வந்து ஒரு பக்குவப்பட்ட முதிர்ச்சியான நல்ல அரசியல் தலைவராக நான் மதிக்கிறேன். சரிங்க. சென்ற நாடாளுமன்ற சொல்றீங்க இல்லையா 10 தேர்தலாக இந்த கூட்டணி வெற்றி பெற்றதுன்னு. இப்ப ஏங்க யாராவது அந்த ரோட்ல சுண்டல் வித்துட்டு போனா கூட அவனை கூப்பிட்டு ஒரு சீட்டு கொடுத்துறாங்க. இல்ல அந்த இடத்துல அந்த கேசிபி அப்படி ஒரு நரேஷன் நம்ம சொல்றோம். நான் ஒரு கேள்வி கேட்கிறேன். ராமதாஸ் அவர்கள் வெளிப்படையாக திமுக அணிக்கு வருவதற்கான ஆதரவை தெரிவிச்சாங்களா இல்லையா? இருங்க சார், அதை எதிர்க்கிறார். அப்போ அவங்க கூட்டணிக்கு யார் தேவையோ அவங்கள தான் கேட்டு கூப்பிடுறாங்க. உள்ளுக்குள்ள எதிர்ப்பு இல்லாத வகையில யார் வந்தாலும் அவங்க எடுத்துக்கிறாங்க. அதுதான் ஒண்ணு. அப்ப வேண்டாம்ன்ற லிஸ்ட் இருக்கு. அப்ப இவர்கள் இருக்கிற கூட்டணியை விட என்டிஏ பலமா இருக்கு. ஒன்று. அடுத்து பிரியன் சார் என்ன சொல்றாரு, எடப்பாடி பழனிசாமிக்கு வயசு ஆயிடுச்சுன்னு. ஸ்டாலின் இல்ல சார், நீங்க தலைப்பை தள்ளிட்டீங்க. நான் கேட்கிற கேள்வின்றது விஜய மையமா வச்சு நம்ம பேசுறோம். 2 பத்திரிகையாளர்களோட ரீடிங்ல விஜய் வருவதற்கு தயாராக இல்லை அப்படின்னு. நீங்க விஜயை விமர்சிச்சுக்கிட்டே எப்படி விஜய் அகாமடேட் பண்ணி உங்களுக்கு தான் பிரஷர்னு சொல்ல முடியும்? நீங்க விஜய் வருவதற்கு தயாராக இல்லைன்னா களமே வேற. ஏங்க யாராவது ஒரு அரசியல் தலைவர் இது வேற சார், இதெல்லாம் முடிவுகளுக்கு பிறகு சார். அதுக்கு தான் நம்ம சொல்றது இப்ப இருக்கிற கூட்டணியை பத்தி நான் பேசுறேன் உங்கள்ட்ட. யாராவது ஒரு அரசியல் தலைவர் தேர்தல் முடிட்டுங்க, அப்புறம் உங்களை ஊரா நான் வந்து சந்திக்கிறேன் அப்படி சொல்ல முடியும்? அதெல்லாம் விமர்சனம் கேசிபி. நான் கேட்பது நாளைக்கு அலைன்ஸ்க்குள்ள வர போறாங்களா இல்லையான்னு. இதெல்லாம் நீங்க மேடைகள்ல பேசுங்க. வந்தால் விஜய்க்கு அந்த அவருடைய கட்சி சர்வைவல், அது வேற விஷயம். அது அவரோட சர்வைவல். இல்ல விஜய் இல்ல நீங்க ஆர்பி உதயகுமாரோட குரல்ல வேறொரு வடிவத்துல நீங்க பேசுறீங்க. நான் பாயிண்ட் என்னன்னா கேசிபி, நான் அதனால தான் பிரியன் சொல்றார், பாஜக தான் இந்த இனிஷியேட்டிவ் எடுக்குது, தாவேகா எடுத்ததா? எடப்பாடி பழனிசாமி அவர்களை பொறுத்த வரைக்கும் விஜய் வேண்டாம், அவர் இல்லாமலே இந்த களத்தை சந்திப்பதற்கு அதிமுக தயாராக இருக்கு. அதே மாதிரி பிரியன் இன்னொன்னு சொன்னாரு, மைனாரிட்டி இது கூட்டணி அமைச்சரவை 150 சீட்டுக்கு கீழே அதிமுக போட்டியிடுவதற்கு தயாராக இருக்காது. இந்த 2 பிக்ஸ்டு. அடுத்து விஜய் வந்தால் ஏற்றுக்கொள்வதற்கு தயாராக இருக்கிறாங்க. வரல என்றாலும் அந்த களத்தை சந்திக்க தயாரா இருக்கிறாங்க. வரலன்னா எல்லாருமே ஃபேஸ் பண்ணி தான். நீங்க அது நோ ஆப்ஷன். வேலுமணி இதில் எடுக்கக்கூடிய முயற்சி என்பது வந்து களத்துல நிக்கிற வேட்பாளர்களுக்கு, களத்துல பணியாற்றக்கூடிய அதிமுக தொண்டர்களுக்கு ஒரு உற்சாகத்தை கொடுக்கும். அதாவது திமுகவை ஒரு 10%க்குள்ள 234 தொகுதியில விஜயும் சேர்ந்தால் 200 தொகுதிக்கு நான் அது இன்னைக்கு சொல்லல, இது வந்து ஒரு சில மாதங்களுக்கு முன்பே சொல்லி. இதுக்கு முன்பு பலருமே என்ன சொன்னாங்கன்னா, அதிமுகவும் தாவேகாவும் சேர்ந்தாலே ஸ்வீப் ஆகும், ஆட்சி மாற்றம் வரும்லாம் பேசப்பட்டது. இது எல்லாமே ஊக கணக்கு. நான் சொல்றது இன்றைய களத்தில் உங்களுக்கு ஒரு நம்பிக்கை இருக்கு. விஜய் வராமலே ஆனா என்டிஏ கூட்டணி 150 சீட் வருங்க. விஜய் வந்தா 200 சீட். அது உங்க நம்பிக்கையை வெளிப்படுத்துறீங்க. அதுல எனக்கு மாற்று. களத்துல இருக்கக்கூடிய நிலவரம் கேசிபி அதுதான் சொல்றேன். அது சப்ஜெக்டிவ். நீங்க ஒண்ணு நம்புறீங்க, இன்னொருத்தர் அதை மறுக்கலாம். நான் எதையுமே நிராகரிக்கல. பிரியன் இல்ல, அதாவது நீங்க உங்க தலைப்புல கொடுத்துருக்கீங்க இழுபறியில் அதிமுக பாஜக தாவேகா கூட்டணின்றீங்க. ஆக்சுவலா இழுபறியில் பாஜக அதிமுக கூட்டணி தான். இடங்கள் இழுபறியில் இருக்கு. எப்படி இப்ப சிபிஎம்முக்கும் திமுகவுக்கும் இழுபறி இருக்குல்ல, அதே மாதிரியான இழுபறி அதிமுகவுக்கும் பாஜகவுக்கும் இருக்கு. ஷியாம் அவர்கள்ட்ட நான் கேட்ட மாதிரி கிட்டத்தட்ட தாவேகாவே உள்ளுக்கு வச்சு ஒரு நம்பர்ஸே போட்டாங்க சார், ஒரு லிஸ்ட் மாதிரி. இதெல்லாம் இமேஜினரிங்க, எல்லாம் இமேஜினேஷன், இதெல்லாம் இமேஜினரி. ஷியாம் சாருக்கும் தெரியும், எனக்கும் தெரியும். நாங்க இது மாதிரி எத்தனையோ ஸ்டோரி எழுதியிருக்கோம் நாங்க. அது வேற விஷயம். அது இமேஜினரி எல்லாமே.
அது அந்த பாயிண்ட் அது இல்ல. சரி, சரி. உண்மையிலேயே வந்து விஜய்க்கு எது நல்லதுன்னு அவர் தீர்மானிப்பார். எது நல்லதுன்னு நம்ம சொல்லிட்டு இருக்கோம். கேசிபி சொல்றாரு, ஐயா வந்துரு, நீ வின் பண்ணலாம், வந்துரு, உன் அரசியல் கட்சி நிக்காது, உனக்கு சர்வே எல்லாமே அவர் மேல உள்ள அக்கறையினால சொல்றாரு. அவருக்கு ஒரு அக்கறை இருக்கும்ல, ஆமா, அந்த அக்கறையில அவர் செயல்படுவார். அந்த அக்கறை தனியா போனா நம்ம ஓட் பேங்க நிரூபிக்கணும்னு அவர் நினைக்கலாம்ல. அவரு ஓகே, அந்த மாதிரி போறதுக்கான வாய்ப்பு இருக்குல்ல. இது எப்படி முன்பு பிரம்மாண்ட கட்சி வரும் அப்படின்ற தன்மையை பார்த்தோம். தமிழிசை அவர்கள், நயினார் நாகேந்திரன் எல்லாருமே அழைப்பு விடுத்தாங்க. அதுக்கப்புறம் இல்ல 4 முனை போட்டின்னு திரும்பவும் பேச்சுவார்த்தை, சிபிஐ விசாரணைன்னு வருது. திரும்ப வேலுமணி அவர்கள் பெயர் அடிபடுது. ஆனா இன்னொரு புறம் இபிஎஸ் அவர்கள் வேண்டான்னு சொல்ற மாதிரி, அப்புறம் ஷியாம் அவர்கள் கேட்ட மாதிரி எதுக்கு செலக்டிவ் உத்தேச பட்டியல்னு. அதுல கேசிபியோட இன்டர்பிரேஷன் அது கூட பாருங்க, சென்னைக்குள்ளதான் கொடுத்துருக்காங்க, இதுதான் எங்களுக்கான செய்தி அப்படின்னு. நீங்க எப்படி இதெல்லாம் ரீட் பண்றீங்க? என்ன நடந்து வேலை பார்த்துட்டு இருக்காங்க. குறுக்கிட மட்டும் ஷியாம் சார், காரைக்குடி பல இடங்கள்ல தாவேகா வந்து சொல்லிட்டாங்க, வேலை பார்த்துட்டு இருக்காங்க. என்னோட நண்பர்களே வேலை பார்த்துட்டு இருக்காங்க. ஓகே, சுவாமிநாத் சார், இப்ப ஷியாம் சார் அவர்கள் குறிப்பிட்டதை போல தமிழகத்தின் உள் பகுதிகளில் கிட்டத்தட்ட 60 தொகுதிகளில் அவங்க வேட்பாளரை சொல்லி நீங்க வேலை பாருங்கன்னு சொல்லிட்டாங்க. கன்னியாகுமரி மாவட்டத்திலே குளச்சல், நார்வேல் போன்ற தொகுதிகளிலும் வேலை நடக்குது. அந்த வேட்பாளர்களே சொல்றாங்க, எங்கிட்ட சொல்லிட்டாங்க, வேலை பாருங்கன்னு சொல்லிட்டாங்க அப்படிங்கறதே சொல்றாங்க, வேலையும் பாக்குறாங்க. இன்னொரு அது அதிமுகவுக்கான செய்தி தான் சார். அந்த 6 தொகுதி ஏன் அறிவிச்சாங்கன்னா அது அதிமுகவுக்கான செய்தி தான். அது ஏன்னு நான் சொல்லிடுறேன் கொஞ்சம். சென்னையில மொத்தம் 16 தொகுதி சார், திருவள்ளூர் மாவட்டத்துல மொத்தம் 10 தொகுதி, செங்கல்பட்டு மாவட்டத்துல 7 தொகுதி, காஞ்சிபுரம் மாவட்டத்துல 4 தொகுதி, இந்த இவ்வளவு சேர்த்து மொத்தம் 37 தொகுதி. இந்த 37 தொகுதியை சேர்த்து அதிமுக ஜெயிச்சிருக்கிறது ஒரே ஒரு சீட்டு. அவன் முன்கூட்டியே உங்க வேட்பாளரை சொல்லிட்டா இங்க திமுகவுக்கு தாவேகாவுக்கு தான் போட்டிங்கிற ஒரு விஷயத்தை கட்டமைக்க முடியும்னு நினைக்கலாம். ஒருவேளை நீங்க தமிழ்நாட்டின் பல பகுதிகளில் திமுக தாவேகாங்கிற யுத்தம்லாம் இல்ல, இங்க அதிமுக தான் வலுவாக இருக்கு. நீங்க ஒரு உதாரணத்துக்கு எடுத்துக்கிட்டீங்கன்னா தென் மாவட்டங்கள்ல கிட்டத்தட்ட 10.5% இடஒதுக்கீடை பன்னீர் சமூகத்திற்கு கொடுத்த போதும் சரி, அதற்கு பின்பு அங்க வந்து சசிகலா போன்றவர்கள் வெளியேற்றப்பட்ட பின்பும் சரி, தென் மாவட்டத்துல மொத்தம் இருக்கிற 58 தொகுதிகள்ல 18 தொகுதிகள் அதிமுக ஜெயிக்கிறாங்க. அதுல 12 பேர் முக்குளத்தோர். டெல்டா பெல்ட்ல 4 சீட்டு ஜெயிக்கிறாங்க. ஆனா சென்னை மண்டலத்துல மொத்தம் இருக்கக்கூடிய 37 தொகுதிகள்ல ஒரே ஒரு சீட்டு மதுராந்தகத்துல மட்டும்தான் அதிமுக ஜெயிக்கிறாங்க. அப்ப அதுல விஐபி வேட்பாளர்களை போட்டு பாருங்க, திமுகவுக்கு தாவேகாவுக்கு தான் போட்டி, நீங்களை வந்து இப்படி எல்லாம் சொல்லிட்டு இருக்காங்கிற வகையான ஒரு வேலையை முன்கூட்டியே தொடங்கியிருக்காங்க தாவேகா. ஒரு சந்தேகம் சுவாமிநாதன், இப்ப நீங்களும் அந்த பிரியன் சார் சொல்ற மாதிரி இந்த கூட்டணி பேச்சுவார்த்தை வேலுமணி அவர்கள் முயற்சிக்கிறார், பாஜகவுக்கு விருப்பம் இருக்கு, இதெல்லாம் தாவேகா என்ஜாய் பண்றாங்களா? என்ஜாய் பண்ணிட்டு 4 முனை போட்டிக்கு தயாராகிட்டு இருக்காங்களா என்ன? நிச்சயமா சார், அவங்க வந்து வேறு சில பிரச்சனைகளை மடைமாற்றம் செய்யறாங்க அப்படின்னு நான் பாக்குறேன். தொடர்ந்து விஜய் அவர்கள் மீது அண்மை காலமாக கொஞ்சம் நெகட்டிவ் விமர்சனங்கள் வந்தது. அதை இன்னைக்கு முற்றாக மாறிவிட்டு வேறு சில விமர்சனங்கள் வருகிறப்ப அதை அவர்கள் ரசிக்கதான் செய்யறாங்க. ஒரு வகையில தான் களத்துக்கு போகல, மக்களை பெரிதாக சந்திக்கல, பட் தன்னை பற்றி எல்லாரும் பேசுறாங்க என்பதை ஒரு ரசிக்கக்கூடிய தன்மையில தான் தாவேகா அதை பார்க்கிறாங்க என்பது ஒரு நிலை சார். இன்னொன்று மிக முக்கியமா, கொடி பறக்குது என்றெல்லாம் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் குறிப்பிட்டார். அந்த காலகட்டம் என்பது தாவேகாவுக்கு ரொம்ப சவாலான காலகட்டம். கிட்டத்தட்ட அவர்கள் 41 பேர் உயிரிழந்த பின்பு அந்த கட்சியினர் நேரடியாக களத்துக்கு கூட செல்ல முடியாம என்ன செய்யறது என்று தெரியாமலே தவிச்சிருந்தாங்க. அந்த சூழல்ல எடப்பாடி பழனிசாமி அவர்கள் அழைப்பு விடுத்தார். அந்த சூழல்ல கூட்டணிக்குள்ள கமிட்டா இருந்தா 25 சீட்ல அழைக்கலாம், 25 சீட்டுக்குள்ள அவர்களை உறுதிப்படுத்தி இருக்கலாம். பட் இன்னைக்கு களச்சூழல் என்பது தாவேகா தன்னை வலிமையாக உணர்ந்திருக்கக்கூடிய தருணம். நீங்க சிபிஐ விசாரணை நெருக்கடிகள் இருக்கலாம், வேறு சில பிரச்சனைகள் இருக்கலாம், ஜனநாயகன் படம் ரிலீஸ் ஆகாம இருக்கலாம். பட் இன்னொரு பக்கம் 60 வேட்பாளர்களை அறிவிக்கிறாங்க, சைலண்டா சொல்றாங்க. இங்க சென்னை போன்ற பகுதிகளில் ஒரு 6 தொகுதியில வேட்பாளர்களை நீங்க தான் வேட்பாளர், ஸ்டார் வேட்பாளர்கள் அப்படின்னு சொல்றாங்க. சோ இந்த சூழல்ல எடப்பாடி பழனிசாமி அவர்கள், நான் தொடக்கத்திலிருந்தே நம்முடைய நிருபண பேசல பல விவாதங்கள்ல சுட்டிக்காட்டியிருந்தேன் சார், எடப்பாடி பழனிசாமி அவர்களுக்கு நிச்சயமாக விஜய் வருவதில் உடன்பாடு இருப்பதற்கான வாய்ப்பு மிக குறைவு. அப்படி வந்தா பாஜக அவர் சொல்லியிருப்பார், ஒரு 25-30 தொகுதிக்குள்ள கூட்டிட்டு வந்தீங்கன்னா கூட்டிட்டு வரலாம், நான் ஆட்சேபனை இல்லைன்னு சொல்லியிருக்கலாம். பட் இவங்க கேட்கக்கூடிய இடங்கள் என்பது அபரிவிதமா இருக்கும். நீங்க கேசிபி சார் ஒரு இடம் குறிப்பிட்டாங்க, திமுகவை வீழ்த்தணும் அப்படிங்கறதுனால அவரை அழைச்சிருக்கலாம் அப்படின்னு. அவருக்கு 2 இலக்கு இருக்குல்ல சார், ஒன்றுதானே திமுகவை வீழ்த்துறது, இன்னொரு பிரதான இலக்கு இருக்கு முதல்வராகணுங்கிறது. அப்ப அந்த இலக்கை நம்ம மறைபொருளா வைத்துக்கிட்டு திமுகவை வீழ்த்தணும் அப்படிங்கிற இலக்கை மட்டுமே விஜய் கட்சி ஆரம்பித்தார். 2 ஆண்டுகளை கடந்திருக்கிறார். அவர் சினிமா துறையில உச்சத்துல இருந்தாரு. அந்த உச்சத்துல இருக்கிற இடத்தையெல்லாம் விட்டுட்டு திமுக ஆட்சியை வீட்டுக்கு எடுக்கணும்னு அவர் கட்சி ஆரம்பிக்கல. தான் முதல்வராகணும் என்கிற ஒரு மறைபொருள் தானே அதுல முதன்மை. அதை இன்னைக்கு திமுக ஆட்சியில இருக்கு எதிர்க்கிறார். சோ அந்த அடிப்படையில இதை பார்த்தோம்னா அவர் அந்த அணிபக்கம் போவதற்கான வாய்ப்பு. சுவாமிநாதன், நீங்க சொல்றதுல இப்ப கேசிபி அவர்கள் சொன்ன மாதிரி அவருக்கான சவால்களை எல்லாம் சொல்லி ஒரு 50 இடங்கள், இதுல 25 இடங்கள்
வெற்றி பெற வாய்ப்பு, எதிர்க்கட்சி தலைவர் இப்படிலாம் சொல்லி இந்த வாய்ப்புகள்லாம் இருக்கின்ற ஒரு பார்வையை அவர் சொல்றாரு. இப்ப திமுகவில் இருக்கிற கூட்டணி கட்சிகளை என்ன சொல்றாங்கன்னா, விஜய் பெரிய நெருக்கடியில் இருக்கிறாரு, கடைசி நாள் முடிகிற வரைக்கும் கூட இவர் இருந்து மாறுறதுக்கும் வாய்ப்பு இருக்கு அப்படின்ற. அப்படியே இல்லைன்னு சொல்ல வரீங்களா? இல்ல சார், அவருக்கான நெருக்கடின்னு நான் இதை பார்க்கல சார். இப்ப அதிமுக ஆட்சி அதிகாரத்துல 10 ஆண்டுகள் இருந்திருக்காங்க. அவங்க மீண்டும் ஆட்சிக்கு வரலைன்னா அது அவர்களுக்கு நெருக்கடி. திமுக ஆட்சிக்கு 5 ஆண்டுகள் ஆட்சி செய்திருக்காங்க. பொதுவாகவே ஒரு பழைய வரலாற்று தகவல் இருக்கு, மீண்டும் 2வது முறை திமுக வென்றதில்லை, அதனால அவர்கள் தோற்றுவிட்டார்கள், அவர்களுக்கு அது நெருக்கடி, களப்பணியை தீவிரப்படுத்துவாங்க. விஜய் இதற்கு முன்பு எம்எல்ஏவும் இல்லை, எம்பி இல்லை, எதுவுமே இல்லையே. அவர் முதல் முறை தானே வர்றாரு. அவருக்கான இப்பொழுது ஒரு 51-52 வயது ஆகுது. இன்னும் வயது இருக்குன்னு நினைக்கலாம். அது கட்சியினுடைய நிரந்தர எதிர்காலம், தற்காலிக எதிர்காலம். உள்ளபடியே அவர் இணைந்தார்னா அதிமுக மயில்வாங்கலாம் என்பதை விட தாவேகா தொண்டர்கள் சந்தோஷப்படுவாங்க. ஏன்னா யார்ட்டையுமே செலவுப்படுறதுக்கு பணம் இல்லை, அதெல்லாம் வாஸ்தவம் தான், உண்மைதான், கலை யதார்த்தம் அதுதான். பட் அதை தாண்டி விஜய் இந்த நேர்கோட்டில் இணையணும் என்பதற்கான தேவை விஜய்கிட்ட இல்லை அப்படின்னு தான் நான் பாக்குறேன். அவரு இந்த முறை வந்திருக்கிறார், அவர் தன்னுடைய ஓட்டு வங்கியை நிரூபிப்பார், அதுக்காக களமா மட்டும் தான் பார்ப்பார் அப்படின்னு பாக்குறேன். இப்ப இதுல இப்போ 3 பத்திரிகையாளர்களுக்கு ஒரு பார்வை இருக்கு, இல்லைங்க ஒரு வரமாட்டாரு அப்படின்னு. ஆனாலும் பாஜகவுக்கு ஒரு நம்பிக்கை இருக்கா, எப்படியாவது வந்துருவாரு, இல்லாட்டி அவங்க நினைச்சா இந்த கதவை அடைச்சிடலாம், இல்லைங்க விஜய் எங்களுக்கு கிடையாதுங்க, தேவையில்லைங்கன்னு சொல்லிடலாம். இந்த வெயிட் பண்றது தானே இன்னைக்கு ஒரு பெரிய. ஆனந்த் அவர்களுடைய மாவட்ட செயலாளர்களோட கூட்டம் போட்டார். ஆமா, அதுல யாராவது அதிமுக காரங்க கலந்துக்கிட்டாங்களா? ஏன் ஊடகங்கள்ல செய்திகள் பெரும்பாலான மாவட்ட செயலாளர்கள் 90% மாவட்ட செயலாளர்கள் என்டிஏவோட கூட்டணி சேர வேண்டும் என்று விரும்புகிறார்கள் செய்தி வந்தது? அதுவும் செலக்டிவா கசிய விடுறாங்களா? இல்ல நான் சொல்றது அது தவேகா தரப்புல இருந்து தானே வெளியே. அதுல மாற்று ஒன்று. அடுத்து நிச்சயமாக உள்ள என்ன நடக்குதுங்கிறத இப்ப இவர் பிரியன் சார் சொன்னார்ல, நாட்டில் என்ன நடக்குதுன்னு பார்த்து விஜய் ரசிச்சுக்கிட்டு இருக்கிறாருன்னு. அவங்க கூட்டத்தில் என்ன நடக்குது அப்படிங்கறத அவர் மானிட்டர் பண்ணிட்டு இருந்திருப்பார்ல. அப்ப இந்த மாதிரி எல்லாம் இல்லப்பா, தயவு செஞ்சு இப்படி எல்லாம் பேசாதீங்க, இது ஊடகங்களுக்கு வெளியில போனா தவறான ஒரு புரிதலை கொடுத்துரும், இப்படி போகக்கூடாது என்று அவர் அதை தடுத்திருக்கலாம். ஆனா அவர் அதை தடுக்கல. அப்ப அதை ஏற்றுக்கொள்கிறார்கள். அப்ப பல்ஸ் பார்க்கறாங்க அல்லது களத்தை தயார் செய்கிறார்கள். களத்தை இப்படி ஒரு கூட்டணிக்கு வந்தா நாளைக்கு இது போன்ற பத்திரிகையாளர்கள்லாம் ரவுண்டு கட்டி அடிக்க கூடாது என்பதற்காக களத்தை தயார் பண்ணி இருக்குது. இல்ல அதாவது ஒரு 10 அடி இருக்குதுன்னு போயிட்டு 2 அடி இல்ல, அப்புறம் ஒரு 10 அடி இருக்குதுன்னு போயிட்டு 2 அடி இல்ல. இல்லங்கிறது ஏன் வருது? டெல்லியில மிரட்டி பணிய வைத்து விட்டார்கள் என்று வரக்கூடாது சார். இதுல 3 கோணங்கள் வராதுன்ற பார்வைதான். ஆனாலும் கேசிபி அவர்களுக்கு முதல் ரவுண்டு முடிஞ்சு 2வது ரவுண்டு கேட்டு அந்த நம்பிக்கை இன்னும் கூடுதலா தான் இருக்கு. ஆமா ஐயா, நான் அவர் அரசியல்வாதி, படிப்படியா கூடுது. அரசியல்வாதிக்கு மூலதனமே நம்பிக்கை. பத்திரிகையாளர் சொல்லுங்க அடுத்தவங்களுக்காக அவர் அரசியல்வாதி, அவருக்கு நம்பிக்கை இருக்கத்தான் செய்யணும். நாங்க பத்திரிகையாளர்கள், நாங்க கலர் கான்டெம்பரரி பொலிட்டிக்கல் டைனமிக்ஸ் தான், சமகால அரசியல் இயக்கவியலை வைத்து நம்ம விமர்சனம் வைக்கிறோம். சனிக்கிழமைக்கு சாமிநாதன் கலந்துக்கிட்டாரு, நானும் கலந்துக்கிட்டேன், இதே நிகழ்ச்சி தான். கூட்டணி வருவாரோங்கிற சந்தேகம் இருந்துச்சு அப்போ, இல்லையா சாமிநாதன்? கூட்டணி வருவாரோங்கிற சந்தேகம் இருந்துச்சு. ஆனால் கூட்டணி வருவா அந்த நிபந்தனை இருக்கு இல்லையா? விஜய் கூட்டணிக்கு தயார் சார், அப்படியே வச்சுக்கிடுவோம். கேசிபியோட நம்பிக்கை அதுவே நம்பிக்கைன்னு வச்சுக்குவோம். அப்போ அவரோட டிமாண்டுன்னு ஒண்ணு இருக்கும்ல, அது ரொம்ப மிக அதிகமாக இருந்ததுங்கிறதான பிரச்சனை. தினமலர்ல என்ன சார் போட்டிருக்காங்க? த்ரிஷா வந்தாங்க, பாம்பே போனாங்க, அமித்ஷா ரெப்ரஸன்டேட்டிவ் பார்த்தாங்க, கூட்டணி நோக்கி போயிட்டு இருக்கு. காலையில வரைக்கும் அது காலையில தினமலர் செய்தி, பெரிய செய்தி. இப்ப ஏன் அதை போடுறாங்க? அப்படிதான் அவங்களுக்கு தகவல் கிடைச்சிருக்கும், நான் அதை தவறுலாம் சொல்லல. ஆனால் சாமிநாதன் சொன்ன மாதிரி நிறைய டிஸ்ட்ரிக்ட்ல வேலை ஆரம்பிச்சிட்டாங்க சார். கன்னியாகுமரி டிஸ்ட்ரிக்ட்ல 6 தொகுதியிலும் வேலை ஆரம்பிச்சாச்சு. இல்ல சும்மா ஆழம் பாக்குறாங்கன்றாங்க சார். இந்த பேரத்தை கூட்டுறதுக்காக காங்கிரஸ் ஒரு ட்ரிக் பண்ணாங்கல்ல, தாவேகாவோட இந்த பேச்சுவார்த்தை ஈசிஆர் ரோட்ல போகுதுன்ற மாதிரி சொல்லி இங்க காரியத்தை முடிச்சாங்கல்ல, அது மாதிரி தான் கேசிபி சொல்றாரு. இப்படி எல்லாம் சொல்லிட்டு சீட்டை தக்க வைப்பாங்கன்றார். காங்கிரஸோட ட்ரிக் என்ன ரீசன் அப்படின்னா, அவங்க திமுக எக்ஸ்ட்ரா எதிர்பார்த்தாங்க, அப்படி சொன்னாங்க, கரெக்ட். சரி, ஆனா திமுக காங்கிரஸ் போறதுக்கும் தயாரா இருந்தது இல்ல, முதல் நாள் வரைக்கும், நைட்டு வரைக்கும் போனா போங்கப்பான்ட்டாங்கல்ல. அப்ப 27 வரைக்கும் வந்தாங்க, 27ஓட பிரேக் ஆயிடுச்சு. 28 வந்ததுக்கு ப. சிதம்பரம் என்ன பாடுபட்டாரு நம்ம எல்லாருக்குமே தெரியும். கூட்டணிக்கு வந்து நம்பர்ஸ் பிரச்சனைங்கிறதுக்கு வந்துட்டாரு. இல்ல அதிமுக பாதிக்கு பாதி. பிரியன், இப்போ
கேசிபி அவர்கள் சொன்னது இப்ப ஷியாம் சாருக்கும் கேசிபிக்கும் நடந்த விவாதத்துல நம்பர் தான் பிரச்சனையா? ஒருவேளை நம்பரை அரைவ் பண்ணிட்டாங்கன்னு வைங்க, கூட்டணிக்கான வாய்ப்பு இருக்கத்தானே செய்யுது. அதுதானே கேசிபி சொல்ல. நம்பர் கூட பிரச்சனை இல்லை சார், கூட்டணி சேர்றதே பிரச்சனை இல்லை கேட்டா. இதை விஜய் ஒரு இதா டீல் பண்றாரு, ஒரு குஷியா டீல் பண்றாரு, ஒரு சந்தோஷமா டீல் பண்றாரு. அவர் அவரை பொறுத்த மட்டும் அவர் தனியா போறதுன்னு ஒரு முடிவுல தான் இல்ல ஆழம் பாக்குறாருன்னு எடுத்துக்கலையா நீங்க? ஏன் புஷி ஆனந்த் அந்த மீட்டிங் செய்தி கசிய விடப்படுது, எல்லா மாவட்ட செயலாளர்களும் கூட்டணி ஏன் சொல்ல வைக்கப்படுறாங்க? அதுக்கு என்ன காரணம்? அப்புறம் அதுக்கு அடுத்து நிர்மல் குமார் ஏன் பதிவு போட்டார், யார் கூடயும் பேசலன்ட்டு? அந்த இது போட்டா அப்புறம் நீங்க சைலண்டா வேற வழியில போகணும், ஏன் பதிவு போட்டீங்க? அதை பதிவு போட்டுக்க வேண்டாமே, யார் கூடயுமே பேசல போட வேண்டாமே. அப்புறம் அப்படி ஒரு இது இருந்ததுன்னா பாஜக எல்லாம் வருஷ கட்டின்னு ரஜினி விஷயத்துல தாக்க வேண்டிய அவசியம் இல்லையே, எல்லாம் சைலண்டா இருந்திருப்பாங்க. அது சைலண்டா இருந்திருப்பாங்கல்ல. பாஜக எல்லாருமே தாக்குறாங்க, அண்ணாமலையிலேருந்து ஆரம்பிச்சு நயினார்லேருந்து ஆரம்பிச்சு எல்லாமே அடிக்கிறாங்க போட்டு. ஏன் அடிக்கணும், எதுக்காக அடிக்கணும்? விஜய்க்கு அந்த ஐடியா இல்லை. விஜய்க்கு இப்போ நான் கேள்விப்பட்ட வரையும் இண்டிவிஜுவலா எனக்கு என்ன செல்வாக்கு இருக்கு அதை நான் தெரிஞ்சுனாதான் அடுத்த கட்டத்துக்கு நான் போக முடியும். நான் இப்போ கூட்டணி சேர்ந்துட்டு வச்சுக்கோங்களேன், திமுகவை தோக்கடிக்கணும்னு கூட்டணி சேர்ந்து வச்சுக்கோங்க, நாளைக்கு அவருக்கு ஒரு பர்சன்டேஜ் வருது, அந்த பர்சன்டேஜில் விஜயோட ஓட்டே கிடையாதுங்க. விஜயகாந்துக்கு விழுந்த ஓட்டே அதிமுக ஓட்டுன்னு சொன்னாங்க தெரியுமா? அப்போ நாளைக்கு என்ன சொல்லுவாங்க, விஜய்க்கு விழுந்த ஓட்டே எங்கள் ஓட்டு தாங்க விழுந்தது, அவருக்கு தனிப்பட்ட பர்சன்டேஜாக கிடையாதுன்னு சொல்லிட்டா அப்போ அவருடைய செல்வாக்கு என்ன? இவ்வளோ பெரிய கூட்டத்தெல்லாம் காமிச்சிட்டு வந்தார்ல, அவர் செல்வாக்கு என்ன? அப்போ அதை ஃபீல் பண்ணுறாரு அவர். நாளைக்கு நமக்கு ஓட்டு வேலை, எங்கள் ஓட்டை தான் அவர் வாங்கினாரு, அதிமுக ஓட்டு பாஜக ஓட்டில் தான் அவர் வின் பண்ணாரோ பர்சன்டேஜ் ஏற்றினாரோ அப்படி சொல்லிட்டா தன்னுடைய செல்வாக்கு ஒன்று இல்லைன்னு பண்ணுற விஷயம் மட்டுமில்ல, தன்னை ரெண்டாவது மூணாவது சக்தி கொண்டு போயிடுறாங்க. பிரைமரி ஃபோர்ஸாக இருக்கிறவரை ரெண்டாவது மூணாவது இடத்துக்கு கொண்டு போகிறாங்க. அதிமுகவுக்கு நான் தான் மாற்றி எனக்கும் திமுகவுக்கும் போட்டி அப்படின்னு சொல்கிறவரை, ஐயா நீ எங்களுக்கு பின்னாடி தான் இருக்க அப்படின்னு சொல்லிட்டு அவர் பின்னாடி கொண்டு போகிறாங்க. அந்த நிலைமைக்கு அவர் போகணுமா? பழனிசாமியோட செல்வாக்கு மிக்கவர் விஜய்ன்றதுல எந்த விதமான சந்தேகமும் இல்லை. பார்ட்டி ஐடிஎம்கே பார்ட்டி செல்வாக்கு, பழனிசாமி செல்வாக்கு கிடையாது, இண்டிவிஜுவல் செல்வாக்கு கிடையாது. வேற விஜய்க்கு இண்டிவிஜுவல் செல்வாக்கு இருக்கு. அவர் அந்த நிலைமைக்கு போனார்னா அவருடைய பார்ட்டி என்ன ஆகும்? முதன்மை சக்தி என்ற பேரையும் வரணும் அவரு. அப்புறம் அடுத்த 5 வருஷம் அவர் என்ன மாதிரி, பழனிசாமி என்ன பாலிடிக்ஸ் பண்ணுவாருன்னு தெரியாது. இவர் அடக்கி கிடைக்கி அவர் சசிகலா முதுகுல குத்தினவர், எல்லாரையும் வெள்ளமிச்சவர். இவர் முதுகுல குத்த மாட்டார் நிச்சயம் முதுகுல. இப்போ சுவாமிநாதன் இப்ப 2 பேர் நினைச்சா இந்த யூகத்துக்கு முற்றுப்புள்ளி வைக்கலாம், இது மாதிரி விவாதம் கூட பண்ண வைக்காம முடியும். பாஜக ஒரு நிலைப்பாடு எப்படிங்க, அண்ணாமலை மாதிரி போட்டு உடைச்சிடலாம், அது எப்படிங்க டீயும் காஃபியும் ஒன்னா சேரும், வாய்ப்பே இல்லைங்கன்னா முடிஞ்சு போச்சு. அங்கிருந்து நமக்கு தகவல் கிடைக்கல. இப்ப விஜய் தரப்புமே நினைச்சிருந்ததுன்னா நாங்க எப்படிங்க கொள்கை எதிரியோட ஒன்னு சேருவோம், நாங்க எப்படி ஊழல் சக்தின்னு சொல்லிட்டு ஒன்னு சேருவோம், அவங்களும் அந்த இடத்த யூகத்துக்கெல்லாம் பதில் சொல்ல மாட்டோம் அப்படி கேள்வி கேட்டா அப்படிதான் கடந்து போறாங்க. இதெல்லாம் வதந்தி அப்படின்னு சொல்றாங்களே தவிர கான்கிரீட்டா இதாங்க எங்க நிலைப்பாடுன்னு ஏன் சொல்ல மாட்டாங்க? இல்ல ஒரே ஒரு விஷயம், இன்னைக்கு காலையிலேயே ஒரு வதந்தி வந்தது, பாஜக தலைமை இனிமே விஜயோட பேச்சுவார்த்தை நடத்த மாட்டோம் அப்படின்ற ஒரு முடிவு எடுத்துட்டாங்கன்னு இன்னைக்கு காலையில ஒரு செய்தி நிறுவனம் மூலமா வந்தது. இன்னைக்கு காத்தால அதை வெளிப்படையா பேசிடலாமே, அப்படி ஒண்ணு அண்ணாமலை மாதிரி தடாலிட்டே போட்டலாமே. 2 தரப்புமே இந்த விளையாட்டை விளையாடுறாங்களா சுவாமிநாதன்? ஆமா சார், நிச்சயமா சார். அதாவது பாஜகவை பொறுத்தவரை என்னன்னா அதிமுக கூடுதல் தொகுதிகளை வாங்கணும். அதற்காக என்ன பாருங்க, நாங்க விஜய் கூப்பிட்டு இருக்கோம், விஜய் வந்துருவாரு சொல்லி கூடுதல் தொகுதிகளை வாங்கணும்னு நினைக்கிறாங்க. ஒன்னே ஒண்ணுதான் குறுக்கீடுக்கு மன்னிக்கவும், விஜயினுடைய இதுல ஒரே ஒரு பெரிய தாக்கம்னா 2 தேசிய கட்சிகளோட பேர வலிமைக்கு பயன்படுறாரு போல இருக்கு. ஒண்ணு காங்கிரஸுக்கு பயன்பட்டார், இப்ப பாஜகவுக்கு பயன்பட போறாரா இல்லையான்னு தெரியல. எக்ஸ்ட்ரா 3 சீட்டு கண்டிப்பா சார். ஆமா, ரெண்டு தேசிய கட்சிகளையுமே அவர் ஏதோ ஒரு வகையில் வாழ வைத்துக் கொண்டிருக்கிறார். அடுத்ததான் மிக மிக முக்கியமா சார், விஜய் தரப்பு இதை ஏன் இந்த அளவுக்கு ரசிக்கிறாங்க, ஏன் மறுப்பு சொல்ல மாட்டாங்கன்னா, விஜய் பேசு பொருளாக இருக்கிறத விரும்புகிறார். தன்னை எல்லாரும் பேசிக்கிட்டே இருக்கணும், இரண்டு தேசிய கட்சிகளும் நம்ம குறித்து தொடர்ந்து பேசுறதும், நம்மளை கூட்டணிக்குள்ள கொண்டு வரணுங்கிற முயற்சி எடுக்கிறதும், அது ஒரு வகையில் அவருக்கு லாபம். இன்னொரு லாபம் சார், காங்கிரஸ் நேற்று வரை காத்திருந்தார், காங்கிரஸ் வரல பாருங்க. காங்கிரஸ் கூட எதிர்கட்சி தான், ஆளுங்கட்சியாக இருக்கக்கூடிய கட்சியை எங்களை அழைச்சிட்டு இருக்காங்க போது அவரோட மதிப்பு இன்னும் கொஞ்சம் உயரும்ல. சோ அந்த இடமும் அவர் ரசிக்கிறார். இந்த இடம் ஒரு பாயிண்ட்டுக்கு எனக்கு ஒரு விளக்கம் கொடுங்களேன். இப்போ விசிகக்குள்ள ஆதவ அர்ஜுனா பேசிய போது திமுக ஒரு நிலைப்பாடு எடுக்கிறாங்க, விசிகாவுக்கு ஒரு செய்தி சொல்லப்படுது. நம்ம அடுத்தடுத்த காட்சிகளை பார்த்தோம். இப்ப கிட்டத்தட்ட ஒரு 160-170 இடங்கள்ல நிற்க போகிற அதிமுக, ஒருவேளை இபிஎஸ் அவங்களுக்கு விருப்பம் இல்லைன்னா அந்த டோரை நீங்க லாக் பண்ணிருங்க, மூடிருங்கன்னு பாஜக சொல்லலாம் இல்லையா? அப்படி ஒண்ணு அதுவும் நடக்க மாட்டேங்குதே. திரும்ப வேலுமணி அவர்கள் பேசுறாங்க, அப்படியே அந்த செய்தி வருது.
இல்ல சார், அதான் பாஜக வந்து தொடர்ந்து முயற்சிகள் எடுப்பாங்க சார். அதுக்கு ஒரே ஒரு சின்ன உதாரணம் சொல்றேன் சார். இதே பாஜக தான் எடப்பாடி பழனிசாமி பொதுவாக தன்னுடைய கருத்தில் உறுதியாக நிற்கிறார். அதான் நம்ம அவருடைய கடந்த காலத்தை பார்க்கிற பொழுது இதே அமித்ஷா போன்றவர்கள் தான் பாஜக தான் ஓபிஎஸ்ஐ சேர்த்துக் கொள்ளுங்கன்னு அழுத்தம் கொடுத்தாங்க, அவர் சேர்க்கல. இதே பாஜக தான் செங்கோட்டையன் போன்றவர்களை சந்தித்து விட்டு வந்த போது அவரை சேர்த்துக்கங்க, அவரை இணைத்துக் கொள்ளுங்கள் என்று அழுத்தம் கொடுத்தாங்க. பல விஷயங்களுக்கு அழுத்தம் கொடுத்தாங்க, செய்யல. அந்த பாணியிலேயே இவர் விஜயை சேர்த்துக் கொள்ளுங்கன்னு இவருக்கும் அழுத்தம் கொடுத்திருக்கலாம். அதுக்கு அந்த இடங்கள் தான் அங்க பிரச்சனையாக இருக்கு. சோ அவர் இதையும் அவர் கன்சிடர் பண்ண மாட்டாரு. இவரும் அந்த விஷயத்தையும் நிச்சயமாக எடப்பாடி பழனிசாமி அவர்கள் பொருட்படுத்த மாட்டார். அப்போ சாமிநாதன், இதுல ஒரு நுணுக்கமான இடம் நான் தெரிஞ்சுக்கணும். இப்ப பாஜகவுக்கு தாவேகாவை காமிச்சு பேர வலிமையை கூட்டணும் அப்படின்ற ஒரு ஆசை இருக்கலாம், அவங்க அதை முயற்சிக்கலான்றது ஒரு கோணம். அதிமுகவில் இப்ப இங்க எங்க திரு வேலுமணி அவர்களோட பெயர் எங்க அடிபடுது? அதுக்கு நிச்சயம் இபிஎஸ் அவர்களோட அறிவுறுத்தல் இல்லாம அவர் அந்த பேச்சுவார்த்தையை நடத்தியிருக்க முடியாது. அப்ப தாவேகாவுக்கு விருப்பம் இல்லாமலும் அந்த பேச்சு நடந்திருக்க முடியாது இல்ல. இது ஏன் நடக்குது? இந்த புள்ளியை நம்மளால புரிஞ்சுக்க முடியல. அப்போ ஆமா சார், அதாவது இரண்டு கட்சியினுடைய தலைவர்களுக்கும் வேண்டுமானால் விருப்பம் இல்லாம இருக்கலாம். ஆனா கிரவுண்ட்ல தாவேகா தொண்டர்களும் விரும்புறாங்க, அதிமுக பிஜேபி கூட போயிடலாம் அப்படிங்கறத தொண்டர்களும் விரும்புறாங்க, மாவட்ட செயலரும் விரும்புறாங்க. அதே மாதிரி அதிமுக இருக்கக்கூடிய இரண்டாம் கட்ட நிர்வாகிகள் கீழே இருக்கிறவங்களும் இது எப்படியே வெற்றி பெறணும், ஆட்சிக்கு வரணும் அப்படின்னா விஜயம் சேர்ந்தால் பலமாக இருக்கும்னு நினைக்கிறாங்க. பட் விஜயை விட இன்னைக்கு பல மடங்கு அதிமுக தான் பலமா இருக்காங்க கிரவுண்ட்ல. பட் அதிமுகவை பொறுத்தவரை ஆளுங்கட்சியாக வரணும். சோ அதனால் சில முயற்சிகள் நடக்கலாம். பட் அந்த முயற்சிகள் கைகூடுமானா நிச்சயம் கைகூடாது. அது எடப்பாடி பழனிசாமி அவர்கள் இடங்கள்ல அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ணா மட்டும்தான் கைகூடும். இடங்கள்ல அட்ஜஸ்ட் பண்ணா வாய்ப்பு இருக்கு. அப்ப அந்த இடத்துக்கு நகரலாமா கேசிபி? இல்ல, அதாவது ஒரு சின்ன கிளாரிபிகேஷன். ரஜினிகாந்த் அவர்கள் விஷயத்துல தவறா எடுத்துக்கிறாங்க. அதாவது ரஜினிகாந்தை ஆதரிப்பதன் மூலமாகவே விஜய் இல்லைனாலும் களத்தை சந்திப்பதற்கு நாங்கள் தயாராக இருக்கிறோம் அப்படிங்கிற மெசேஜும் அதுல சேர்ந்து இருக்குது. அப்ப அதனால வந்து என்டிஏ கூட்டணி, அதிமுக கூட்டணி விஜய் டிபெண்டா இல்ல. விஜய் வந்தா தான், இல்லன்னா இல்லன்னா டிமார் அந்த மாதிரிலாம் கிடையாது. அப்படின்னா பேசுங்க சார். வந்தா வச்சுக்கோங்க, வரலினாலும் நம்ம வந்து அதாவது திமுகவை வீழ்த்துவதற்கு எல்லோரும் இல்ல சார். பாயிண்ட் என்னன்னா கேசிபி கடந்த காலங்கள்ல வச்சுக்கோங்க, இப்படி ஒரு முன்னுதாரணம் இருக்கா? அவங்க அலையன்ஸுக்காக பேசி நம்ம பார்த்திருக்கிறோம். இன்னொரு கட்சி நலனுக்காக பேசுறத நேற்று ஜெயக்குமார் அவர்கள் என்ன சொல்றாங்க, நீங்க வந்தா கெய்னர் இது மாதிரி முன்னுதாரணம் ஏதாவது இருக்கா? எந்த கட்சிக்காவது ஆலோசனை சொல்லப்பட்டிருக்காலும் களத்தை சந்திப்பதற்கு அதிமுக தயாரா இருக்கு. அப்ப ஊழல் சக்தின்னு சொல்லிட்டீங்க, நீங்க வேண்டான்னு எடுக்கலாமே நிலைப்பாடு. வருகிற யாரையும் புறக்கணிப்பதற்கும் தயாராக இல்லை. அதுவும் இப்ப நீங்க எங்க போறீங்கன்னா அவங்க வரதுக்கு ஆசைப்படுறாங்கன்ற இடத்துக்கு நகர்றீங்க. இல்ல அதுதான் ஏன் அந்த சூழ்நிலைனா திமுக என்ன பண்றாங்க, அதிமுக இருக்கிற ஓபிஎஸ் கொண்டாந்து இங்க சேர்த்துறாங்க. ஒவ்வொருவரா இல்ல அது மேட்டர் இல்ல. அப்படின்னா நீங்க வெளிப்படையா சொல்லுங்க, அந்த அணி பலமா இருக்கு, விஜய் அவர்களே நீங்க வரணும்னு பேசுங்க. அப்படி இல்ல, வருகிறவர்களை சார் நீங்க திரும்ப அந்த இடத்துக்கு வரீங்க. அங்க ஓபிஎஸ் போயிட்டாரு சார், வைத்தியலிங்கம் அவர்கள் போயாச்சு, விஜய் இங்க வரதுக்கு தயாரா இருக்காரா? விஜய் தயாராக இல்லாம இப்படி ஒரு பேச்சே வந்திருக்காது. நீங்க வேலுமணி பொறுத்த வரைக்கும் பாஜக எப்படி இன்னைக்கு அமித்ஷா எல்லாத்தையும் ஒருங்கிணைக்கிறாரோ அது மாதிரி இந்த என்டிஏ கூட்டணிக்கு அவர் அதிமுக சார்பாக அவர் ஒரு ஒருங்கிணைப்பை செஞ்சிட்டு இருக்காரு. ஒருங்கிணைப்பை செஞ்சுக்கிட்டு இருக்கிறாரு. இல்லாமலும் களத்தை சந்திப்பதற்கு தயாராக இருக்கிறாங்க. விஜய்க்காக ரஜினிகாந்த் பகைச்சிக்கிறதுக்கு தயாராக இல்லை. அதே சமயத்தில் வருபவர்களை புறக்கணிப்பதாகவும் அவர்கள் எடுத்துக்கொள்ள கூடாது. அதாவது நீங்க எந்த இடத்துக்கு நகர்றீங்கன்னா, விஜய் ரொம்ப ஆசைப்பட்டு வர்றது போலவும் நீங்க புறக்கணிச்சா ஒரு மனசு நொந்துக்குவாருன்ற அளவுல நீங்க பேசுங்க. அப்ப இன்னைக்கு 234 தொகுதிக்கு கேண்டிடேட் அனௌன்ஸ் பண்ணி அவர் பிரச்சாரத்துக்கு இறங்க வேண்டியதாங்க. 6 தொகுதிக்கு மட்டும் நீங்க கேண்டிடேட் போட்டீங்களா? நீங்க போட்டாச்சா? களத்துல வேலை நடந்துகிட்டு இருக்கு. உங்க நிறைவிற்கு இல்ல இதுல நம்ம இவர் ஜெயக்குமார் சொன்னாரு, கெய்னரா லூசரான்னு விஜய் தீர்மானிச்சுக்கணும் அப்படின்னாரு. ஜெயக்குமாரோட பர்சனல் எக்ஸ்பீரியன்ஸ்லேருந்து போகலாமே. பாஜகவோட கூட்டணியில் இருந்ததுனால தான் நான் தோத்தேன்னாரு. அவர் லூசராக இருந்தார். பாஜகவோட கூட்டணியில் இருந்து அவர் லூசராக இருந்தார். இப்போ விஜய் தனியாக இருந்தார் வச்சுக்கோங்களேன், அவர் அதிமுகலேருந்து ஓட்டு எடுக்கிறது, திமுகலேருந்து ஓட்டு எடுக்கிறது, இதுலேருந்து யார் லூசர் யார் கெய்னர்னு விஜய் தான் தீர்மானிப்பார் ஆக்சுவலாக. அதனால் தனியாக இருக்கிற விஜய் ரொம்ப ஆபத்தானவர். விஜய் அதிமுக பாஜக கூட்டணியில் சேர்ந்தாங்க வச்சுக்கோங்களேன், அது திமுக கூட்டணிக்கு லட்டு மாதிரி. அது ஆக்சுவலா எதிர்பார்த்துட்டே இருக்காங்க. சேர்ந்தா வெற்றி நிச்சயம் திமுக கூட்டணிக்கு. ஓகே, சுவாமிநாதன் உங்களுடைய நிறைவு கருத்து அடுத்தது என்ன?
நிச்சயமா விஜய் வந்து கூட்டணிக்குள்ள போக மாட்டாரு. அவர் தனித்து நின்று தன்னுடைய பலத்தை காட்டதான் பெரும்பாலும் விரும்புவாரு. ஆனா விஜய் தனித்து நிற்பதனாலதான் அதிமுகவும் தன்னுடைய ஓட்டை தக்க வைக்க முடியும் நான் பாக்குறேன். ஏன்னா திமுகவுக்கு எதிரான கொஞ்சம் ஓட்டுகளை விஜயும் பிரிப்பாரு. அது அதிமுகவுக்கு பாதிப்பாக இருந்தாலுமே திமுகவுக்கு எதிரான ஒரு கோபத்தை மக்கள் மன்றத்துல உருவாக்குறதுல விஜய்க்கு கணிசமான பங்களிப்பு இருக்கு. சோ அந்த வகையில அது அதிமுக திமுக இருமுனை போட்டிய கூர்மையாக்கும். அதுக்கு காரணமே விஜயாக தான் இருப்பாருன்னு பாக்குறேன். கேசிபி இல்ல இப்ப அவர் சுவாமிநாதனே கூட சென்ற சுற்றுல இல்ல கேட்கல. விஜயினுடைய அந்த தாவேகா தொண்டர்கள், விஜயனுடைய ரசிகர்கள் வந்து இந்த கூட்டணியை விரும்புகிறார்கள் என்றுதான் வந்து சொன்னார். அவர் பிரியன் சார் சொல்ற பொழுது எடப்பாடி பழனிசாமி விஜய் அந்த கம்பாரிசன் தான் சொன்னார். தாவேகாவை விட பல மடங்கு அதிமுக என்கிற கட்சி வலிமையான கட்சி. விஜய் வந்தால் ஏற்றுக்கொள்வார்கள். ஆனா விஜயை நம்பி அதிமுக இல்ல, தனித்து நின்று 150 சீட், விஜய் வந்தா 200 சீட், வெற்றி சுலபமாக இருக்கும். அவ்வளவுதான். அது கிட்டத்தட்ட அதிமுகவை விட விஜய்க்கு தான் அது பாதுகாப்பா இருக்கும். எலெக்ஷன் ரிசல்ட்டை கையில எழுதி வச்சுட்டே இருக்கிறீங்கன்னு நினைக்கிறேன். ஷியாம், இதுல வந்துங்க விஜய் தான் முடிவு எடுக்கணும். அவர் உறுதியா சொல்ல மாட்டேன்றாரு. அரசியல்ங்கிறது மாறுதலுக்கு உட்பட்டதுதான். ஆனா விஜயோட ஆசை மிக அதிகமாக இருப்பதால அது சாத்தியப்படலை. இவ்வளவுதான், ரொம்ப சிம்பிள் தான் அது. எடப்பாடி பழனிசாமி ஒரு நாள் விஜய்க்கு 50 சீட் தரமாட்டார்ல, வேற வாய்ப்பு இல்லையே. அவருக்கு எப்படி கொடுத்துட்டு அவர் என்ன பண்ணுவாரு? அவர் கட்சிக்காரங்களை எப்படி திருப்திப்படுத்துவாரு? இதுல வேலுமணி வந்து அவரு என்டிஏ கூட்டணியோட செயல் தலைவர். அவர் ஓகே, அவர் இப்படிதான் பண்ணிட்டே இருப்பாரு. ஆனா அது கைகூடாம போறதுக்கான வாய்ப்பு தான் தெரியும். சுருக்கமா நம்ம இந்த பொழிப்புரை பதவுரை எல்லாம் ஏன் எழுதுறோம்னா, விஜய் வந்து ஒரு அரசியல் தலைவரா ஒரு பத்திரிகையாளரோடு இன்டராக்ட் பண்ணாருன்னா நம்ம வந்து எடை போட முடியும். அது இல்லாத குறைதான் நம்ம இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் பேச வேண்டியிருக்கு. ஆக்சுவலா அந்த மௌனம் தான், அந்த சைலன்ஸ் நம்ம பேச வேண்டியிருக்கு. ஆக்சுவலா பேசலாம். விருந்தினர்களுக்கு என்னுடைய நெஞ்சம் நிறைந்த நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறேன். மற்றொரு தலைப்புல சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம். அது வந்து கண்டிப்பா ஏற்றுக்கொள்ள முடியாது. பிரதான கூட்டத்துக்கு கூட்டப்படும்